தான் சொல்லுவாங்க. தாத்தா உணரத்துல உட்கார வைக்கிட்டா தாத்தா தாத்தா ஓடியாரு யாரா குழந்தை பேர பிள்ளை பேருனா எந்த பேரு வேலை ஐயா யார் தெரியுதா எமது தலைமகன் சுயோதனனுக்கும் பானுமதிக்கும் பிறந்தவன் நல்ல இலக்கியத்திலே பிறந்ததினாலே இலக்கிய குமாரன் நக்கனகுமாரன் நல்ல லக்கணகுமாரன் லட்சணகுமாரன் சரி எப்ப இல்லாத இவ்வளவு வேகமா ஓடியாரு நான் இங்க இருக்கும்போது நீ ஏன் போனேன் பாட்டியிடத்திலே சென்று பாட்டியா வச்சுக்குது என்ன பழம் மா பழம் எனக்கு பிடிக்கும் தாத்தா எனக்கு பணமா என்ன ஒண்ணு தாத்தா ராஜா விட்டு பிள்ளைங்க பணம் பழமாடா கேட்கும் நல்ல பணம் கேட்கும் மாப்பழா வாழத்துல கூட முக்கணிகளை பிசைந்து அப்படியே ஒரு வாரம் ஊரு போட்டு எடுத்து கண்ணாடி டம்ளர்ல ஊத்தி இஸ்து பாரு அது ஒரு அதிசயமான பயம் தாத்தா ஒரு கையில சாப்பிடலாம் ஒரு கையில புடலாம் தாத்தா வேற என்ன வேணும் தாத்தா மறுபடியும் எங்க அம்மா கிட்ட போனேன் மறுபடி போன ரெண்டு தாயிடத்திலே சென்று பலகாரம் கேட்டாதானா என்ன பலகாரம் ரவுண்டா இருக்குமே கேவராட கேட்டாதா கேவரு வடியா வேணும் ரசவடை அதெல்லாம் வேணாம் தாத்தா அழகு வடை எனக்கு பிடிக்கும் தாத்தா தயிர் வடை சரி அதே வாங்கி அதெல்லாம் பிடிக்காதா ரச வடை மோர் வடை அதெல்லாம் பிடிக்காதா அதோ வேற என்னப்பா வேணும் அதுதான் முன்னாடி ஓடியாங்க என்ன ஆடுற வந்து என்ன கேட்கலான்னு வந்தேன் ரவுண்டா நடுவுல தோண்டி இருக்குமே ரவுண்டா நடுவுல தோண்டி தாத்தா நான் உள்ள பேசினா வேலை ராஜா விட்டு பிள்ளை இருந்தா இதெல்லாம் கேட்காது பணம் பழம் கேட்காது கௌர் வடை கேட்காது தொண்டிகள்லாம் கேட்காது நக்கனகுமாரன் சொல்லாது குழந்தைகிட்டே அதான் தேங்கியானா உனக்கு என்னதான் கட்டு இல்லையா கட்டியாரம் பிள்ளை கம்யூனிட்டி பையா கட்டியர் அப்பா உன்னுடைய மைந்தன் உன்னுடைய பிள்ளையப்பா துரியனப்பா தங்களுடைய மைந்தன் வந்திருக்காங்க கேள்விப்பட்ட கட்டியர் என்னாச்சு நான் சொல்றேன் சொல்லுங்க சிம்மாசனத்துல உட்காந்துருந்தேன் தாத்தா தாத்தான்னு ஓடியாந்தான் என்னடா பேர் என்ன பணம் பயம் கேக்குது யாரு கேவரு கேக்குது என் புள்ள வந்தது உன் புள்ள என் புள்ளதான் உன் புள்ள சபையை வரக்கூடாது போ சரி நானு போய் பண்றா அப்பா போய் பண்றா டே நீ போய் பண்றா அப்பாடா ஏய் போடா அப்ப எங்கடா கடா வகாயத்துல ஏய் மகளே சேச்சே போடா அப்பா இது ஒரு ஆழ்த்த விஷயம் தெரியுமா அப்பா
திட்டம் திட்டிருக்கின்றோம். ஆண்டவர் வாழ்க்கை அமர்கிறது. ஆமாப்பா. ஏன் நேற்றைய தினம் இந்திரவசம் சென்றிருந்தேன். சென்ற இடத்தில் நான் கீழே சாய்ந்து விட்டேனப்பா. நான் கீழே சாய்ந்து பார்த்து விட்டால் அந்த திரௌபதி எப்படி உரைத்தார்? எப்படி பிறவிலே என்னுடைய பெரிய மாமனார் தான் குருடென்றால் அவருக்கு பிறந்த தலைப்பிள்ளையும் கால் குருடா அரை குருடா முக்கால் குருடா புலி குருடா என்று பெண்களே ஓடி வாருங்கள் அப்படி தட்டினார் அப்படி குளிக்கினார் கை தட்டி சிரித்து விட்டார். உங்களை குறிக்கோள் காட்டி அவையினால் சிறு குலைக்க வேண்டும் என்று இன்று ஒரு திட்டம் திட்டிருக்கிறோம். அது என்ன திட்டம்? யார் தெரியுமா? யார் ஐயா? அனைவரும் இருந்தார்கள். நான் தான் சட்டம் போட்டு யாரும் வரக்கூடாதுன்னு. அப்புறம் யார் இருந்தாங்கன்னு அவரே கேளு. நான் இவரப்பா, நான் ஒரு ஆள். பெரிய பிள்ளை இருக்கிறார் அண்ணன் கண்ணன். ஆமா, கண்ண மகாராஜா ஒன்று. அவர் ஒருவர். தம்பி துச்சாசன மகாராஜா ஒன்று. மைத்துனர் சகுனி மகாராஜா. துயோதனா சபா மண்டபத்திலே சந்தி ஆலோசனையில கலந்து கொண்டவர் 4 பேர். யார் யார் என்ன பேசினீர்கள்? யார் கருத்தை நீ ஏற்றுக்கொண்டீர்கள்? செய்யலாம் என்று உரைத்தார் கர்ணன் மகாராஜா. இதுவே சரி என்று உரைத்தான் தம்பி. இதுவே சரி என்று சொன்னார் துச்சாசன மகாராஜா. சபையில் உள்ள அனைவரும் இதுவே சரி என்று உரைத்தார்கள். அதுவே சரின்னு மொத்த பேர் சொன்னாங்க. அவர் என்னவாத்து உரைத்தார்? என்னவென்று பாண்டவர்களை வரவழைத்து பாட்சிகையாடி அவருடைய நாடு நகரம் ராஜா கஜா துரகபதாதி உப்பு சட்டு வரவோடு அபகரிக்கலாம். ஓஹோ துரியோதனா, இது உங்கள் விருப்பம். உங்கள் பங்காளி மேல போராம கொண்டு அழுகிறேன்னு நினைக்கிறேன். ஆமா, வயசான காலத்துல என்னையாம்பா சபைக்கு வர சொன்னேன். உன்னுடைய தம்பி இருக்கிறார் விதுர மகாராஜா. அவரை அழைத்து நான் சென்றுவா என்று உரைத்தேன். ஆண்டவரை அழைத்து வரும்படியாக சொல்ல அவர் மறுத்தார். அதுக்கு மறுக்க சரி சென்று வரணும் என்று கேட்க, ஆமா உன் கரத்தில் ஒரு நிமிடம் எழுதி அந்த நிகழ்த்தை கொடுத்தால் அவர் சென்று வருகிறார் நம்பி. டே காவல் ஐயா, பெருந்தன்மைதான். ஆமாங்க. என்ன? ஆமா, தமிழ் என்கரத்திரமாக லிகிதத்தை கொடுத்து எழுதினால் நான் சென்று வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சரி கேட்டுட்டேன். ஆமா, லிகிதம் எழுதணும். அந்த கணக்கு பள்ளி வர சொல்லு. மகாராஜா கணக்குள்ள வந்துக்கிறேன். நல்லா இருப்பா கணக்குள்ள மகாராஜா. லிகிதம் ஒன்று எழுதுறேன். நல்லபடியா எழுது. சரி சொல்லுங்க. சிரஞ்சீவி பாண்டவர்க்கு ஜெயம் ஜெயம் மேலும் உண்டா. பாத்துலாம். சுயோதனா அப்பா என்னப்பா சிம்மாசனத்தை பிடிச்சு தள்ளுற? ஏமா லிகிதம் எழுது என்று உரைத்தால் எப்படி வார்த்தை சொல்றீங்க? சிரஞ்சீவி பாண்டவர்க்கு ஜெயம் ஜெயம் எம்மையாலும் உண்டா. சிரஞ்சீவி பட்டம் பெற்றவர்கள் 2 பேர்கள். ஆமாங்க. ஆஞ்சநேய பகவான் ஒன்று. இரண்டாவது ஆமா மார்கண்டேயனுடைய குமாரன். ஆமா
மார்க்கண்டையன். ஆமாங்க. 2 பேர் மிருகண்டையன் குமாரன் மார்க்கண்டையன். ஆமாங்க. 2 பேர் தான் அவர்கள் சிரஞ்சீவி என்ற பட்டம். ஆமா, எப்பொழுதுமே அழியாதவர்கள். சிரஞ்சீவி பாண்டவருக்கு ஜெயம் ஜெயம் எம்மேல உண்டான் கேக்குறீங்க. ஏடா ஐயா, அப்ப அவங்க நல்லா இருக்கணும்னா ஆமா, அப்ப சிரஞ்சீவி அவங்க இருக்கணும். அப்ப நீ சாவ குத்தர போனமா டேய் கடியாருவியா ஐயா, ஒரே ஒன்னு வெட்டு பாரு வாடா இங்க ஒரேடா வாடா வாடா வெட்டு பாரு வாடா ஓடி புட்டு. பாத்தியா காவல் வேலை செய்யறவன் வெட்டு பாரு சொன்ன உடனே நான் கொட்டா பின்னால போயிருப்பான். ஏமா எல்லாம் உயிருன்னா பயந்தனமா. டேய் விஜய் ஐயா, முக்கணி வர்க்கத்தோடு வடபாத்தோட சாப்பாடு போடுறான் வாப்பா. நீங்க சாப்பாடு எங்க? போயிருப்பான் இது இல்லங்க. பாத்தியா எங்க சாப்பாடு? வெட்டு பாருன்னா பயம் சாப்பாடு அதான் போடுறோம். அதான் சாப்பாடுனா வந்தான் பாரு. ஆமாங்க. வடபாய் அத்தாடு சாப்பாடு போடுற நீ. ஆமா ஆமா. இவனுக்கு அதை விட்டா தெரியாது. அப்படி லகுவா இவனை உள்ள தள்ளிட்டு லகுடனையை உள்ளே அடுப்பி உள்ள நம்ம ஆளுங்க ஒரு 10 பேர் கத்தி கட்ட பேர் கொடை எல்லாம் உள்ள கொடுத்து ஆமா, இவனை உள்ள தள்ளி விட்டு ஆ, வெளியே நம்ம தாப்பால் போட்டுனோம்னா போட்டா 4 செவத்துக்குள்ள ரகசியமா செஞ்சா யாருக்கும் தெரியாது. அடே டே 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 அதானே டே ஐயா. தந்திரத்தில் தந்திரம். ஆமா, கலிபனா ராஜ தந்திரம் உனக்கு இது. ராஜதந்திரம். ஏன்னா அது எங்க அப்பான்னு தான் தெரியும். அது உங்களுக்கு தெரியல இவ்வளவு நாளா. இவனை உள்ள தள்ளிட்டு வெட்டினா அவன் தம்பியும் வரமாட்டான், ஆமா அவங்க அப்பனும் வரமாட்டான், அவங்க ஒரு பசங்களும் வராது. ஆமா, கரெக்ட். வந்தாங்கன்னா அவங்களையும் பிடிச்சி அது மாதிரி செய்ய வேண்டியதுதான். ஆமா, அதனால ஆகையால் வாழைப்பழத்திலே ஊசியை நுழைத்தால் எப்படி நைஸாக இறங்குகிறதோ எத்தனை லேசாக இறங்குகிறதோ அதை போல் தேன் மாறி பொய்தார் போல் பேசி பேசி பாண்டவரை அப்படி வரவேற்பு. நைஸா வர வைக்கணுங்க. அந்த நீதி எழுது உன் தம்பி இடத்துல கொஞ்சம் நீதி எல்லாம் சொல்லி அனுப்புப்பா. சரி பண்ணிப்போ என்ன என்னன்னே திமிரா பேசுறாமா உன் தம்பி. பேசுறான்னு சொல்லாதப்பா, பேசுகிறார். கணக்குள்ள எனக்கு வாஜராயிட்டாங்க பாரு போய் நேரத்துல. பணிவுப்பா மகாராஜா, நீ சொத்தாரு போயின்னா கொஞ்சம் பணிவு தான் வேணும். ஆமாங்க, அதுவும் கரெக்ட் தான். சரி ஐயா, போகட்டுமா, வா. போங்க. ஐயா, கணக்குள்ள மகாராஜா சிரஞ்சீவி பாண்டவர்க்கு ஜெயம் ஜெயம் என் மேலும் உண்டா, பரஞ்சொரி தம்பிமார்கள் இது மண்டபம் ஒன்று செய்க. நிரஞ்சனமாக வந்து நீங்களும் பார்க்க வேண்டும், தரம் தெரி விதிரன் பின்னே நீங்கள் தடையின்றி மகாராஜா கணக்குள்ள லிகிதம் எழுதி முடிச்சிட்டோம், நீ கையெழுத்து போடணுமே. ராஜா தான் கண் தெரியாது. ராஜா எப்படிதான் கையெழுத்து போடுவாரு. அப்போ கை நாட்டுதான் எல்லாம். சாபாஸ். கையெழுத்து போட தெரியாது, கை நாட்டு. லிகிதத்தை என்கிட்ட கொடுத்துட்டு நீ போய் அரண்மனைக்கு சேரு, என் தம்பி வர சொல்லு. அண்ணா விதுரன் அண்ணே படி வந்தனம் அண்ணா. தம்பி விதுரா, அண்ணா நலமோடு வாழ வேண்டும், ஆகட்டும் அண்ணா. குறை என்பது இருக்கக்கூடாது. விதுரா, அண்ணா நான் ராஜாவா இருக்கும்போது மந்திரின்ற பட்டம் உனக்கு தான் கொடுத்து வச்சிருந்தேன். ஆமாம் அண்ணா. டேய் வேலு, ஐயா 56 தாசத்துக்கு ராஜாவா நான் இருக்கும்போது ஆமாங்க ஐயா, ராஜான்ற பட்டம் எனக்கு என் தம்பிக்கு மந்திரின்ற பட்டத்தை கொடுத்து வச்சிருந்தேன். கொடுத்துட்டார். கண்ணு தெரியலன்ற பொறுப்பு அவங்ககிட்ட கொடுத்த பாரு. அவன் ராஜாவாயிட்டான். அவர் ஆயிட்டாருங்க. அவன் ராஜாவா இருக்கும்போது அவங்க மாமனை மந்திரியா போட்டான். அவரு போட்டாருங்க. எவன் வரானா எவனுக்கு ஓடுமோ அவன் போட்டு முடுறான். அது அவங்களுடைய விருப்பம், நம்ம என்ன பண்றது? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. முகசோர்வு என்பது வேண்டாம். ஆகட்டும் அண்ணா. என்ன காவான்னு ஒண்ணு இருக்குது இல்ல, ஆமா அதுல தண்ணி பாய விடுறோம். ஆமா அது போற மாதிரியே போயிடுச்சுன்னா கேன்ல போய் பாஞ்சிரும். ஆமா அதை கொண்டங்காட்ட நினைச்சு வச்சுக்க, அது வாட்சிக்கணும் போவோம். எதுக்குமே பிரயோஜனப்படாது. அதால தண்ணி போற மாதிரியே மடம் மாறி விடுன்றாரு. தம்பி பாண்டு மகாராஜா இறந்து விட்டானே என்று தம்பியின் குழந்தைகளாயிற்று ஆமா நல்ல முறையோடு வாழ வேண்டும் என்று சிரஞ்சீவி பாண்டவர்க்கு ஜெயம் ஜெயம் என் மேலும் உண்டா அப்படின்னு ஒரு வார்த்தை தான்பா சொன்னேன். சிம்மாசனத்திலிருந்து கீழே புடிச்சு தட்டு தரத்தா நிச்சு போறானு.
என்ன பண்ணுது ராஜாவுக்கு தின்னல் பண்ணா மாத்திக்கிறான் பாரு. அதான்பா இந்த லிகிதத்தை புடி. இப்ப குடுத்துடா. இங்க என்ன நடக்குது அங்க போய் சொல்லாத. ஆகட்டும்னா என்ன எதையும் சொல்லாத. சூதாட போறாங்கன்னு சொல்லாத. நீ குடுத்துட்டு வந்துரு. குடுத்துட்டு மட்டும் வந்துரு. நாங்க போறோம். என்ன போறோம்? நம்ம போலாம்னா. அப்படி இல்லப்பா. அவன் மாமன் பேசி கேட்டு ஆடுறான். ஆமா எவ்வளவு நாளைக்கு ஆடுவான்? வர ஞாயிற்றுக்கிழமை ஒரு 8-8:30 வரல ஆடுவானா? 10 மணி ஆயிடுங்க. 10 மணிலாம் முடியும். 10 மணிலாம் முடியும். வந்து அங்க போய் ஆரம்பிச்சலியா? ஒரு முள்ளல் வேற தான் சரி. ஆமா. சேப்பா தட்டடி எடு. ராஜே 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 இந்த வினையெல்லாம் இப்பேற்பட்ட சனி வேலையெல்லாம் யாரால் நடக்கின்றது? ஐயோ வார்த்தையை கேட்டு இப்பேற்பட்ட சதி வேலையெல்லாம் செய்கின்றார்களே, பாண்டவர்களை நீதான் காத்து ரட்சிக்க வேண்டும் கண்ணா. பாண்டவர்கள் எப்பேற்பட்டவர்கள்? சின்னஞ்சிறு பாண்டவர்கள் இன்னும் கருத்தாரியா அவர்கள் அசினாபுரத்திற்கு வந்தால் அவர்களுக்கு எந்த ஆபத்தும் வராமல் நீதான் காக்க வேண்டும் கண்ணா. அரசன் அன்று கொன்றால் தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொல்லுவார்கள். தெய்வமாகிய நீங்கள் தான் அந்த பாண்டவரை காத்து ரட்சிக்க வேண்டும் கவலக்கண்ணா. கையிலாடி
இன்னும் யாருடைய பெயரையும் கீர்த்தியும் சொல்ல வேண்டும் என்றால் இன்னும் நெமிலி மாநகரம், இன்னும் நெமிலி மாநகரத்திலேயே கோயில் கொண்டு இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான், முருகப்பெருமான், பொன்மலையான், வேங்கடத்தான் இவரது பெயரினால் கொண்டாடப்பட்ட சொர்ணகாணிக்கை ஜெயஞ்செயம். இன்னும் நெமிலி மாநகரத்திலேயே கோயில் கொண்டு அனுபவித்து வரக்கூடிய மாரி, வீரி, ஸ்ரீ துர்க்கையம்மன், ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி, ஸ்ரீ திரௌபதியம்மன், ராம தேவதைகள் இவரது பெயரினால் கொண்டாடப்பட்ட சொர்ணகாணிக்கை ஜெயஞ்செயம். இன்னும் நெமிலி மாநகரத்தைச் சேர்ந்த கவுன்சிலர், ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள், நாட்டாண்மைதாரர்கள், இன்னும் ஆலய நிர்வாகிகள், பெருதனம், இன்னும் காவல், இன்னும் மேல்காவல், மேட்டுக்குடி, கிராம பொதுமக்கள் அசேஷமாக ஒருங்கிணைச் சேர்ந்து இங்கே வருகை தந்து எங்களுடைய நாடகத்தை வாழ்த்தி 501 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். அந்த ஐயாவிற்கும் கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் எங்களுடைய நாடகத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். ஜெயம் 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 ஜெயம். ஜெயம் ஜெயம். இன்னும் நெமிலி மாநகரத்தைச் சேர்ந்த இன்னும் செங்குந்த முதலியாராக வரக்கூடிய சங்கர் அவர்கள், இன்னும் நெமிலி மாநகரம், இன்னும் செங்குந்த முதலியார் சங்கர் அவர்கள் இங்கே வருகை தந்து இன்னும் சங்கர் முதலியாருடைய மகளாக வரக்கூடிய பொன்னுரங்காடு, இதோ திருப்பரங்காடு வேலனவருக்காக 51 ரூபாயும், திருப்பரங்காடு மணிகண்டன் அவருக்காக 51 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார். ஜெயம் 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 ஜெயம்.
Hey!
இன்னும் பஞ்சமூர்த்தி என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் இதோ இங்க எழுந்தருளி இதோ எங்கள் நாடகமன்றத்தில் 101 ரூபாயும் எங்கள் நாடகமன்றத்தின் ஆசிரியர் இன்னும் தர்மராவ வேடம் நடிக்கக்கூடிய இன்னும் சீதாராம் ஆசிரியர் பாராட்டி 51 ரூபாயும் இன்னும் துரியனா நடித்த இன்னும் மணிகண்டன் 51 ரூபாயும் இதோ எங்கள் நாடகத்தின் நிர்வாகி இன்னும் திருப்பனங்காடு கிராமம் 6 வேலையா பாராட்டி 51 ரூபாயும் இது அடியாடி 51 ரூபாய் இருக்கிறார். ஜெயம் 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 ஜெயம். மாதவன் ஐயா நாற்பெரும் அவையிலே வந்தனவர்கள் இன்னார் இனியார் என்று விளக்கம் புரிகிறதா? ஐயா விளக்கமாக சொன்னால் சபையில் இருக்கும் அனைவருக்கும் புரியும். ஐயா விளக்கமாக எடுத்து சொன்னால் அனைவருக்கும் புரியும். அவ்வாறே புரிக்கின்றேன். ஆகட்டும் ஐயா. ராஜாத்தி ராஜா சுந்தரம் போல அவதரித்தவர்கள் 3 நபர்களாகும். ஒன்று திருநாட்டின மகாபிரபு, இரண்டாவது பாண்டபுத்திர மகாராஜன், மூன்றாவது விதிராழ்வார். மூவேந்தர்களிலே தலை திறந்தோராய் விளங்கக்கூடிய எம்முடைய தந்தை பாண்டபுத்திர மகாராஜா. எம்முடைய தாய் குந்தமாதேவியாகும். பாண்டபுத்திர மகாராஜாவுக்கும் குந்தமா தேவியர்க்கும் பிள்ளைகள் எத்தனை பேர் ஜனம் தெரியுமா? எத்தனை பேர் ஐயா? பஞ்சமென்றால் 5. ஆமா. ஐவர்கள் பஞ்ச பாண்டவர்களாகும். பஞ்ச பாண்டவர்களிலே மூற்றோராய் விளங்கக்கூடிய அடியனுடைய நாமதேயம் யுதிஷ்டிரர் அல்லது ராஜாத்தி ராஜன் தர்மபுத்திர மகாராஜா என்பார்கள். எம்முடைய நாடு நீர்வளம், நிலவளம், கோவலம், குடிவளம், தனவளம், தானியவளம். இன்னும் சிங்கிள்பாடி கிராமத்தை சேர்ந்த இன்னும் சிங்கிள்பாடி இன்னும் செல்லியம்மன் கட்டைக்கூத்து நாடகம் என்ற ஆசிரியர் வழங்கக்கூடிய இன்னும் பட்டன்னவர் நாமதேயத்தினாலே இன்னும் பட்டையார் பெயரினாலே இது அவர்கள் நாடகமன்றத்தை 201 ரூபாய் அறிவிக்கிறார். ஜெயம் ஜெயம் ஜெயம். ஜெய ஜெயம். இன்னும் சோளிங்கர் மாநகரம் இன்னும் ஓம் சத்தியவேல் நாடகமன்ற குழுவினர்களில் இன்னும் ஆசிரியராக திகழக்கூடிய இன்னும் முனிவேல் இன்னும் மோகனவேல் இன்னும் 20 சேர்ந்து இதோ எங்கள் நாடகமன்றத்தின் ஆசிரியர் இன்னும் சிறுவஞ்சப்பட்ட கிராமம் இன்னும் சீதாராம் ஆசிரியர் பாராட்டி 101 ரூபாய் அறிவிக்கிறார். ஜெயம் 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 ஜெயம். ஜெயம். இன்னும் துட்டு கொடுக்கலாம். இன்னும் கமராஜபுரம் கிராமத்தில் வாசம் பிறந்தான் என்று வர இருக்கும் வைகாசி 11ஆம் தேதி கமராஜபுரம் திருவள்ளம் பக்கத்துல கமராஜபுரம் இன்னும் அங்கிருந்து இங்கே வருகின்றிருக்கும் அன்பு பெரியவர்கள் நாட்டாண்மையாளர்கள் இன்னும்
ஆலய நிர்வாகிகள் திரௌபதி அம்மனுடைய அக்னி மகோ வசந்த விழா ஆமாங்க பெருவிடத்தானே 14 இரவுகள் 14 இரவுகள் வைகாசி மாதம் 11ஆம் தேதி தொடங்கி ஆமாங்க 14 நாட்கள் அங்க கமராஜபுரத்துல சிறப்பாக நடக்க இருக்கிறது. பயணி எப்படி நடிக்கிறாங்கன்னு பார்க்க வந்துக்கிறாங்க. 14 நாள் ஒரு அரை மாசம் கொடுத்துக்கிறாங்க. உங்களை பார்க்கணும்னு இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாங்க. ஆமாங்க சைலன்ஸ். அன்பு பெரியோர்கள் இங்கே வருகை தந்தி நீர்வளம் நிலவளம் கோவலம் குடிவளம் தனவளம் தாண்டிய வளமனச் செல்லும் ஐவளங்களும் புறந்திருக்கும் கம்மராஜபுரம் கிராமத்தில் இருந்து ஆமாங்க இங்கே வருகை தந்திருக்கும் அன்பு பெரியோர்கள் ஆமாம் கட்டைக்கூத்து ரசிகர்கள் ஆமா இன்னும் நாட்டாண்மைதாரராக விளங்கக்கூடிய ஆமாங்க அசோக் நாட்டாண்மைதாரர் அசோக் ஐயா அவர்கள் ஆமாம் அசோக் நாட்டாண்மைதாரர் ஐயா அவர்களும் இன்னும் என்கிறாங்க ஆமா பாண்டியன் ஐயா அவர்கள் இவெல்லாம் ஆமாங்க சிறுவஞ்சிப்பட்டு ரேணுகம்மாள் நாடகமன்றம் வர வேண்டும் என்று அரும்பாடுபட்டவர்கள் ஆமாங்க அப்பேற்பட்ட நல்லவளம் அடைத்த பெரியார்கள் ஆமாம் இன்னும் இன்ஜினியரிங் பாண்டியன் ஐயா அவர்களும் ஆமாம் நாட்டாண்மைதாரர்களும் இது பார்த்திபன் ஐயா அவர்கள் மட்டுமல்ல ஏனைய பெரியவர்கள் ஒருங்கரை சேர்ந்து இன்னும் கமராஜபுரம் கிராம பெரியவர்கள் ஒருங்கரை சேர்ந்து குதிரசீர் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து எங்களுடைய நாடக மன்றத்தை வாய்த்து 1001 ரூபாய் என்பதாக வழங்கியிருக்கிறார்கள். நல்ல வல்லம் அடைத்த பெரியாருக்கு ஆண்டவனர்களும் அன்னை திரௌபதி அம்மனுடைய அருள் நிலைத்திருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். நன்றி வணக்கம். ஜெயம் ஜெயம். துட்டு கொடுக்கலாம். ஐயா எம்முடைய நாடு அவர் என்னும் 56 வேதத்திலே ஐவலங்களும் பொருந்திய நாடு தேவ இந்திரபிரஸ்தம் பெருமையோடு இந்திரபிரத்தை பெருமையோடு அரசாட்சி புரிந்தவராய் நின்றே அரியனுடைய நாமதேயம் யுதிஷ்டிரர் தர்மபுத்திர மகாராஜா அந்த ராஜாத்தி ராஜன் என்ற சாம்ராஜ் பட்டத்தை என்னொருமை தந்தைக்கு ராஜ சுழியாக வேள்வி செய்ததால் தேவர்களாக பூமாரி பொய்து 7 நாட்கள் சிறப்புற செய்து முடித்தோம். இதை போன்று ஒரு பிள்ளை இல்லை என்று ராஜாத்தி ராஜன் ஒரு சாம்ராஜ் பட்டத்தை எமக்கு அளித்தார்கள். அப்படி நாங்கள் வருகின்ற போது பார்த்தனையா இதோ பார்த்தனையா இல்லையா தம்பி இவர்கள் யார் என்று கேள். ஐயா சபையிலே வந்தவர் இன்னார் என்ற விளக்கம் வருகின்றதா தெரியும். வாழ்வதற்கும் பிறந்தவர் அடியால் விவச்சாலே மகாராஜா வாழ்க ஆசர் அப்படியே விட்டு ஐயா ஐயா பாண்டவரிலே நடுப்பிறந்தவர் 11 ராமதேவர் உண்டவர் அடியார் அர்ஜுனர் வருமா அப்படியே விட்டுமையா வாழ்க விளக்கம் புரிந்தது ஐயா பாண்டவரிலே நான்காவது பிறந்த ராமதேயம் அப்படியே விட்டுமையா ஐயா ஆமா 5வது பிறந்தவர் தம்பிமார்களை இடைவிடாது சூழ்ந்திருக்க ஐவருக்கும் தேவியாம் அழகுவான் சாரியம் சூழே நாங்கள் வருகின்றமையானால் நாங்கள் அணிந்திருக்கும் ஆடையாவரணங்கள் பூஜித்தமாகி
பகலவன சொல்லும் சூரிய பகவான் உதயகிரியிலே தோன்றுகின்ற போது 1000 கரங்கள் வருகின்ற பூ உலகத்திற்கு எவ்வாறு பொன்னிறத்தோடு ஒளி கொடுத்து வருகின்றாரோ அதை போன்று நாங்கள் உடைந்திருக்கும் ஆடை ஆபரணங்கள் பலபலவென்று ஜொலிக்கின்றதையா ஜொலிக்கிறது அல்லவா? ஆமாவையா. நாங்கள் வருகின்ற பொழுது என்னென்று வாத்தியத்தை பார்த்தாயா? ஆமாவே. தாம் ததும் 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 கை மூராசு இன்னும் செல்ல பெருமையோடு இன்னும் ஆர்வம் ஐயா அவர்கள் எங்கள் கட்டை பெருமணிபாக்கம் ஆர்வம் ஐயா அவர்கள் கட்டை குதிரை ரசிகர். இதோ எங்கள் நாடமன்றத்தின் ஆசிரியர் இன்னும் சீதாராம ஆசிரியர் பாராட்டிய 51 ரூபாயும், எங்கள் நாடமன்றத்தின் நிர்வாகி இன்னும் வேலையாவை பாராட்டி 51 ரூபாயும், இன்னும் மணிகண்டன் வாய்த்து 51 ரூபாயும், இது அடியார் வாய்த்து 51 ரூபாய் அரங்க இருக்கிறார். ஜெயம் ஜெயம் ஜெயம். இன்னும் துட்டு கூட கொடுக்கலாம். நாங்கள் வருகின்ற போது எண்ணாண்டு வாத்தியங்கள் 32 மேல வாத்தியங்கள் தாம் தாம் என முழங்க அரம்பையர்கள் ஆளவேந்த மன்னர் இவர்தான் ஒருமையின் பொற்சுடர் என்ற ஓர் பெருமை கொண்டு நாங்கள் வருகின்ற போது என்ற மேல சத்தங்களோடு நற்சபை வருகின்றமையானால் அருமையான ஒரு மாநகரம் நெமிலி மாநகரம் அற்புதமாகத்தானே எழுந்தருளிக்கக்கூடிய அன்னை திரௌபதி அம்மனுடைய அக்னி மகோ வசந்த விழா பெருமை படத்தானே அருமையாக மதியம் 2 மணி அளவிலே 6 மணி வரைக்கும் அருமையாகத்தானே சொற்பொழிவு நடைபெற்றுக் கொண்டிருக்க இரவு நேரத்திலே திருவஞ்சிப்பட்டு ஸ்ரீ ரேணுகம்பாள் நாடகமன்ற குழுவினர்களால் 5ஆம் வேதம் என்று சொல்லக்கூடிய மகாபாரத கூத்துகள் நடைபெற்றுக் கொண்டிருக்க இன்றோடு 4வது நாளாக விளங்கும் இன்றைய தினத்திலே பகடை துகில் அம்மன் வஸ்திராபரணம் என்று சொல்லும்படியான இந்த நாடகத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்கே எழுந்தருளுக்கும் நெமிலிவான அறத்தில் எழுந்தருளுக்கும் அன்னை திரௌபதி அம்மனுடைய அக்னி மகோ வசந்த விழா பெருமழை நடந்து கொண்டிருக்க ஆலய நிர்வாகிகளும் ஆலய தர்மகர்த்தாவர்களும் மாநகர பெரியோர்களும் அருமையாகத்தானே அண்டைய கிராமத்திலிருந்து வருகை தந்திருக்கும் அன்பு பெரியோர்களுக்கும் நம்முடைய மன்றத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து பஞ்ச பாண்டவராகிய நாங்கள் வருகின்றோமையானால் இறை வழிபாடு செய்து முடித்தனையா அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று அந்த ஆய் என்ற எழுத்திய அகரத்தை எதற்காக நியமனம் செய்திருக்கிறார்கள்? ஆண்டவரை வழிபட வேண்டும் என்று இறை வழிபாடு செய்தீங்களா? அதனால நீங்க வந்தோன்னு துட்டு வரலையா? ஜெயம் என்ன நினைச்சே தவறு என்ன இல்லங்க, நீங்க நினைக்கும் போதே துட்டு வருதுன்னு சொல்ல வரேன். சரி சொல்லு. இன்னும் எங்கள் கட்டை கூத்து நாடகமன்ற உரிமையாளர் இன்னும் கீழாத்தூர் கிராமத்தை சேர்ந்த இன்னும் கே சுகுமார் ஐயா அவர்கள் இதோ இங்க எழுந்தள்ளி இதோ எங்கள் நாடகமன்றத்தை 501 ரூபாய் வாரி இருக்கிறார். ஜெயம் ஜெயம். இன்னும் பிள்ளையார் குப்பம் இன்னும் ஸ்ரீ ஆயாரம்மன் கட்டை கூத்து நாடகமன்ற உரிமையாளர் வழங்கக்கூடிய இன்னும் யுகேந்திரன் ஐயா அவர்கள் இங்கு எழுந்தருளி இதோ எங்கள் நாடகமன்றத்தை 501 ரூபாயும் இன்னும் தின்பண்டங்கள் வாங்கி தந்திருக்கிறார். இன்னும் ஜெயம் ஜெயம் ஜெயம். இன்னும் கொடுக்கலாம்.
நற்பெரும் அவை நற்பெரும் அவை இந்த அவையிலே ஆமா இறைவன் மாற்றி முடித்தனையா நீங்க வேற எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீங்க ஆதவள் தனை கண்டனோ கழித்து வாழ்பவனே போற்றியே சீலமாய் அருள் தந்தாருவா எங்கள் ஸ்ரீ கிருஷ்ண தேவா போற்றே ஆதி திருமுருகா போற்றி அருமவரைய போற்றி திருமுருகா போற்றி சகை வேளவரைய போற்றி ஆதி திருமுருகா போற்றி பணப்பாக்க கிராமத்தில் எங்கள் வேணுகம்பால் கட்டை குத்திக்காக 101 ரூபாயும் இன்னும் பணப்பாக்க கிராமம் தாமோதரன் அவர்கள் தாமோதரன் அவர்கள் எங்களுடைய கம்பெனிக்காக 101 ரூபாயும் எங்கள் கம்பெனியுடைய ஆசானாக விளங்கக்கூடிய சிறுமஞ்சிப்பட்டி சீதாராம ஆசிரியருக்காக 101 ரூபாயும் இன்னும் பப்புனாக நடித்த இன்னும் விஜயன் அவர்களுக்காக பப்புனாக நடித்த விஜயன் அவர்களுக்காக 101 ரூபாயும் இனி நடிக்க போக இருக்கக்கூடிய விஜயன் திரௌபதிக்காக 101 ரூபாய் வழங்கியிருக்கிறார். ஜெயம் ஜெயம் சைனாபுரம் கிராமத்தில் வந்து ரோட்டி தெரு பெருமாள் தர்மா இன்னும் பெருமாளை பெரியார் இதனுடைய கம்பெனிக்காக 101 ரூபாய் வழங்கியிருக்கிறார். நோயற்ற வாழும் குறையற்ற செல்வம் பெற்று பகவானுடைய கிருபை கூட ஆண்டோட பிரார்த்தனை. நன்றி வணக்கம்.
ராஜா எங்க கிட்ட போய் எல்லாரும் பண்ணிட்டு மாலவன் ஐயா பெரியோரை மந்திரி வழிபாடு செய்து விட்டோம் அல்லவா? ஆமாங்க. என்னருமை தம்பிமார்கள் பார்த்தார்கள். தம்பிமார்கள் அற்புதமாக இருக்கிறார்கள். அழகாகத்தானே ஆமாம். காண்டலாபுரம் என்று சொல்லக்கூடிய வாயடைந்த நகரை காண்பித்தார். வாயடைந்த நகரை காண்பித்தார். என்னருமை தம்பி துரியன் அதையும் மனமுகுந்து ஏற்றும். அதையும் ஏற்றுக்கொண்டீர்கள். கண்ணனும் காண்டிபுரமாக சென்று ஆமாம். அக்னி தேவனத்திலே அல்லல்ல குறையாத அம்ராத்வனியும் அம்ராத்வனிகளும் அக்னி ஆத்திரத்தை பெற்று வந்து கானகமனைக்கும் தரக்குடம் ஏற்றி கானகத்தை தகரம் செய்து கானகத்தை தகனம் செய்து ஆமாம் ஆமாம் மயன் என்று சொல்லக்கூடிய தேவதச்சனால் அருமையானத்தானே மாளிகை ஏற்படுத்தி அதுவோ பொன்னுலக வாசியாக விளங்கும் தேவ இந்திரனுக்கு சொந்தமான இடம் வேண்டகாவனம். ஆமாங்க. அதற்கு அண்ணனுடைய நாமயத்தை குறித்து தேவ இந்திரபிரஸ்தம் என்று பெயர் சூட்டி என்ற பெயரை சூட்டி பெருமையோடு அந்நாட்டில் வாழ்ந்து நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு நாள் எம்முடைய சமூகத்தை நாடி வருகின்ற போது சமயத்திலே என்ன என் நாரத மகா முனிவரே என்று கேட்க தர்மா 3 உலகங்களையும் மலவருகின்ற போது வைசுதா வச்சனத்தை சென்றடைந்தேன். உன்னுடைய தந்தையோ வக்கை பச்சையாக அலைந்து கொண்டிருக்கிறாராம். சொர்க்கப்பதிவு அடையவில்லையா? வக்கப்பட்சியாக சொர்க்கத்திலே சேராமல் அலைந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்ல மகத்தான ஒரு ராஜ சுமையாக வேள்வி என் அருமை மைந்தனை செய்யும்படியாக சொல்ல வேண்டும் நாரதா. மகத்தான ராஜா வேலையாடு செய்ய வேண்டும் என்று சொல்ல ஆமாம் நாரதரானவர் உரைக்க அவ்வண்ணம் மாழவன் கண்ணனுடைய துணை கொண்டு நாங்கள் ராஜதுடையாகம் செய்கின்ற போது எந்த ராஜாத்தி ராஜனும் சிறையிருக்க கூடாது, எந்த ராஜாத்தி ராஜனும் ஒருவருக்கு ஒருவர் அடிமையாக இருக்க கூடாது என்று பொன்பொருள் வேன திரவியம் வேண்டும் என்று சொல்ல மாழவன் கண்ணனை அழைக்க அன்னவர் தாத்பரியத்தை உரைக்க ஆமா மகநாட்டை சென்றடைந்தார்கள். தம்பி பீமசேனனும் அர்ஜுன மகாராஜாவும் மூவருமாக சென்றார்கள். அங்கே வெற்றி கண்டார்கள். சரா சந்தனை மடித்தார்கள். அங்கே இருக்கும் ராஜாத்தி ராஜுகளை சிறைமீட்டி அங்கே இருக்கும் வேன திரவியங்கள் அத்துணை பேருடைய திரவியங்கள் மலை போல் குவிந்திருந்தன. அங்கிருந்தே கொண்டு வந்து அது தவிர என் அருமை தம்பிமார்கள் திசைக்குருவராக சென்றார்கள். ஆமாங்க. அருமையாகத்தானே திரவியத்தை கொண்டு வந்து 7 நாட்கள் சிறப்புறத்தானே ராஜ சுமையாக வேள்வி நடைபெற்றன. மகத்தான ராஜ்ய வேள்வி தேவர்களும் 48,000 ரிஷி கூட்டங்களும் கிண்ணறர் கிம்புருடர் சித்தவி சாரர் கருட காந்தலவர்கள் யாவத்மா பேர்களும் ஆமாங்க. பூலோகத்திலே இதை போன்று ஒரு பிள்ளையை காண முடியாது. தந்தையின் பிதிர்க்கடனை முடித்த பிள்ளை இந்த தர்மராஜாவே. இன்று முதற்கொண்டு வரும் தர்மராஜா மட்டுமல்ல, ராஜாத்தி ராஜன் தர்மராஜா வென்று சாம்ராஜ் பட்டத்தை அளித்தார். ஒரு மகத்தான சாம்ராஜ் பட்டம் அளித்தார்கள். அது மட்டுமில்லாமல் தேவ இந்திரரால் 100 கோடி மதிப்பு பெற்ற முத்துமாலையை பரிசாக எமக்கு அளித்தார். அது மட்டுமில்லாமல் ஓர் சமயத்தில் இலங்கை வேந்தர் விபீஷணர் இப்பதான் அவர் அரசாட்சி புரிந்து வர அவர் தர்மராஜாவின் மார்பை அலங்கரிக்கட்டுமே என்று அன்னவரும் பல கோடி மதிப்பு பெற்ற அழகான ஒரு முத்தாரத்தை அளித்தார். பல ஆடை ஆபரணங்களை அணிந்திருக்கிறீர்கள் நீங்கள் பெருமையோடு. கரத்தில் கங்காரம் அணிந்து அற்புதமாகத்தானே தந்தையின் சிறப்புற ராஜ சுழியாக வேள்வியை மகத்தான ராஜ்யாவேலி அற்புதமாக செய்து முடித்து அந்த இடத்து ஒரே ஒரு குறைதான். ஆமாங்க. என்ன குறை? என்னருமை தம்பி சிறிய தாயாருடைய குமாரனாக விளங்கக்கூடிய சுகுமார ராணவன் எவ்வளவு சொல்லியும் கேளாது மாணவனோடு அக்கப்போராக யுத்தத்தை புரிந்து மடிந்தான். பகவானோடு யுத்தத்தை செய்து மடிந்து விட்டார் சிசுபால மகாராஜா. அது ஒரு புறம் இருக்கட்டும். அது ஒரு கஷ்டம். அழகாகத்தானே அலங்கார மாளிகையை சுற்றி பார்த்து வந்தார் தம்பி துரியோதன மகாராஜா. சுற்றி பார்த்து வருகின்ற போது அன்னவரோ கால்வடிக்கு கீழே விழுந்து விட்டார். மாமன் மைத்துனன் என்ற முறையோடு எங்கள் ஐவருக்கும் தேவியாம் அளவுபான் சாலி வாங்கி மார்களோடு மாளிகை மீது வீற்றிருக்க கலகலவன சிரித்து விட்டார். ஆனால் ஆனந்த களிப்போடு வந்த எண்ணருமை தம்பி துரியன் அவர் வெக்கமுற்று தடுத்து நிறுத்தியும் அன்னவர் எம் வார்த்தை கேளாது அண்ணா வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றார். அந்த கஷ்டம் ஒன்று, அந்த வருத்தம் தான் இருந்த போதிலும் யாதொரு குறைகின்ற என் அருமை தம்பிமார்கள் முகத்தில் பார்த்தனையா அற்புதமாக இருக்கிறார்கள் ஐயா. சந்தோஷத்தோடு இருக்கிறார்கள். வருகின்ற போது
என்னுடைய மனமோ துடித்துக் கொண்டிருக்கிறது. ஆமாம், யாரோ பெரியோருடைய ஆசை கிடைக்கும் இருக்கிறது. உண்மைதான் ஐயா. யாராவது வந்தால் தடையின்றி தேவை இந்த தரத்திலே குறையொன்று காண முடியாத அளவிலே எந்த குறையும் கிடையாது. சந்தோஷமாக இருக்கிறார்கள் அனைவரும். சரி, யார் வந்தாலும் சென்று வருகிறேன். மாதவன் ஐயா தோண்டுங்க. மாதவன் ஐயா அரச வேட்டியிலே 5 ராஜாக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்களா? ஆமாங்க. அவரிடத்திலே சென்று சிறிய தந்தை விருதுராஜன் அஸ்திராபுரத்திலே இருந்து வந்திருக்கிறார் அப்படி என்று அறிக்கை செய்துவிடப்பா. ஐயா மாதவன் உங்களை நாடி உங்கள் சிறிய தந்தை விதுர மகாராஜா வந்திருக்கிறார். ஐயா பார்த்தீரா தம்பிமார்களா? அர்ஜுனா, அண்ணா, நகுலா, சகாதேவா, அண்ணா, நம் அருமை சிறிய தந்தை வந்திருக்கிறாராம். அன்னவரை எதிர்கொண்டு அழைக்கலாம். புறப்படுங்கள், போகலாம். தர்மதேவதையான எங்கள் சித்தப்பா உன் பாதம் போற்றி. அப்பா தர்மநந்தனா, சிறிய பிதாவே, பஞ்சமூர்த்திகள் ஐவர்களும் அநேகோடி நமஸ்காரம். அப்பா அப்பமை வரும் நீதி சேர்ந்த
மொழி சொல்லாத புருஷ உத்தமனே வாழி. ஆகமலை வரை சிலையில் வென்றே பாண்டு வைத்தே வாழி. ஐவரு வாழி எங்கள் அருமை கண்மணிகளா வாழி. தர்மனந்தனா, பீமசேனா, அர்ஜுனநகர சகாதேவர்களே, நீங்கள் ஐவர் ராஜாக்களும் யாதொரு குறையும் இல்லாமல் சுகமோடு இருக்க வேண்டும் என்று மனதார வாழ்த்துகின்றேன் அப்பா. அப்பா, உங்களுடைய ஆதிர்வாதத்தினாலும் ஆண்டவன் கிருபையாலும் சுகமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆகட்டும் அப்பா. அப்பா, இன்னும் களத்தூர் கிராமம் இன்றைய தினம் உபயதாரர்கள் இன்னும் அர்ஜுனன் சரஸ்வதி அன்னவர் குடும்பத்தினர்கள் அனைவருமாக ஒன்றாக சேர்ந்து இதோ எங்கள் நாடுபடுத்தாய்த்து 501 அரங்கிருக்கிறார். ஜெயம் 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 ஜெயம். அப்பா, சிறிய பிதாவே, தர்மனந்தனா, எங்களை காண வேண்டுமென்று ஒரு வார்த்தை உரைத்திருந்தால் ஓடோடி வந்து உம்மை பார்த்து மகிழ்வோடு வந்திருப்போமே. ஆகட்டும் அப்பா. நீங்கள் அஸ்தினாபுரத்திலிருந்து கால் கிடைக்க நீங்கள் எங்களை காண வர வேண்டும் அப்பா. அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் என்பார்கள். எந்த நேரத்திலும் தடாகத்திலே பூத்த மலரை போன்று திகழும் உங்களுடைய திருமுகம் இன்றைய தினத்திலே பார்த்தார் ஒரு விதமாக காண்கிறதப்பா. நீதியா ஏதுகாரமாய் வந்தீர் சித்தப்பா உரை செய்வீரே. அப்பா, தர்மனந்தனா, நீதி, நேர்மை, தயாள சிந்தனைகள் அத்தனையும் உடையவராகிற்று அப்பா. ஏதேனும் இந்த சிறியங்களை காண்பதற்காக நீங்கள் அஸ்தினாபுரத்திலிருந்து கால்கடுக்க வர வேண்டுமா? ஆனால் உன்னுடைய முகமோ வேறுபட்டிருக்கிறதே சிற்றப்பா. அங்கே அஸ்தினாபுரத்திலே என்ன நடக்கிறது, எதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்பதை திருவுளம் அருள் செய்ய வேண்டும் சிற்றப்பா. தர்மனந்தனா, அஸ்தினாபுரத்தை விடுத்து இந்திரபிரஸ்தம் உங்களை நாடி வந்த காரணம் என்ன தெரியுமாப்பா? எதற்காகப்பா? பாண்டுராஜனுக்கு முத்த
பெரிய தந்தை என்னுடைய தமையன் திருதலாட்டித மகிமன் அவரது கையொப்பமிட ஒரு லிகிதம் எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த லிகிதத்தை தங்களுக்கு கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். லிகிதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் அப்பா. ஆஹா அப்பா நீங்கள் அமருங்கள். பார்த்தீரா என்னருமை தம்பிமார்களா, பீமா, அர்ஜுனா, நகுல, சகாதேவா, சிறிய பிதா நமைநாடி வந்த காரணம் தேவை இந்திரபுரத்திற்கு எதற்காக வந்தீர் அப்பா என்று கேட்டார். நம்முடைய பெரிய பிதாவாக விளங்கக்கூடிய திருதராஷ்டிர மகாராஜா கரம்பட அவர் ஒரு நிருபத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். தன் பெரிய பிதா கரம்பட எழுதிய நிருபமாகும். பெரிய பிதா கரம்பட்ட இந்த நிருபத்தை தன்னுடைய கரங்களால் தொட்டு நேத்திரத்தில் ஒற்றிக் கொள்ளுங்கள் அப்பா. பீமா ஆமாம்பா, என்னால் முடியாது அண்ணா, தாங்களே ஒற்றிக் கொள்ளுங்கள். என்னால் முடியாது. அர்ஜுனா நீப்பா. இது என்ன புண்ணிய நூலா? ஆவேசப்படாத புண்ணிய நூலா? கல்லிலே ஒட்டிக் கொள்வதற்கு மத இடத்திலே ஒட்டு விடுகளடா அண்ணா. எங்களால் அதை வெற்றி கொள்ள முடியாது அண்ணா. பெரியவங்க நீங்களே வெற்றி கொள்ளாத போது எங்களுக்கு ஏது வேணா? தம்பி பீமா, அண்ணா எல்லாருமே தம்பிமார்களா, எத்தனையோ கொடுமை எமக்கு செய்திருக்கிறார். இது வேண்டாம் என கூறுகின்றீரா? என்ன கொடுமை செய்திருக்கிறார்? என்னென்ன செய்தார்? உண்ணுகின்ற உணவிலே விஷத்தை கலந்தார், அடிக்கின்ற அறையிலே பாம்புகளை விடுத்தார், அதற்கு மேலே செய்தார். இதெல்லாம் போதாதா? ஒரு கொடுமையா இரண்டு கொடுமையா? அந்த பாவிகள் முகத்தில் நாம் ஏனென்ன ஒழிக்க வேண்டும்? ஏண்டா எவ்வளவோ தொந்தரவுகள் நமக்கு கொடுத்திருக்கிறாரா? தொந்தரவு அதிகமாக கொடுத்திருக்கின்றார். பெரிய தந்தையார் எழுதுவோலை எடுத்திலை படித்திடாயே. தம்பி அண்ணா, பீமா, அண்ணா, அர்ஜுனா, அண்ணா, நகுலா, அண்ணா, சகாதேவா, தொந்தரை எவர் செய்தாலும் தொந்தரவு எவர் செய்தாலும்
சூதுகள் எவர் செய்தாலும் சூதுகள் எவர் செய்தாலும் தந்திரம் எவர் செய்தாலும் எவர் செய்தாலும் தர்மமே ஜெகமன்றி செல்பவர்களுக்கு ஒருபோதும் அதர்மங்கள் அணுகாது. அணுகாது. அந்தமே மிகுந்த தம்பி அர்ச்சுனா, அண்ணா அழகிலே மிகுந்தவன் நீயடா. சொல்லுங்கள் அண்ணா. நீ இது போல நினைக்கலாமா? பெரிய தந்தையின் கரப்படை எழுதி எப்பவும் பெரியவங்களை பழிக்க கூடாது. ஆகட்டும் அண்ணா. அவர்கள் விரோதியாக இருக்கலாம், எதிராளியாக இருக்கலாம், நம் சிரத்தை கொய்ய நினைத்திருக்கலாம், நம் வாழ்வின் மீது பொறாமை நினைத்திருக்கலாம். ஆதலால் பெரியோரை எந்த நேரத்தில் வையக்கூடாது. அதனுடைய பலன் நமக்கு பின்விளைவாகும். தம்பி அந்தவே வடிவமான என்னருமை தம்பி அர்ச்சுனா, பெரிய பிதா இந்த நிருபத்தில் என்னதான் எழுதியிருக்கிறார் என்பதை வாசித்து தெளிவோடு சொல்லும் தம்பி. ஆகட்டும் அண்ணா. பார்த்தீரா என்னருமை தம்பிமார்களா? என்ன அருமையான கருத்தப்பா. என்ன கருத்தனோ? பெரியோர்கள் வாழ்த்தினால் அந்த வாழ்த்தின் பிரகாரம் நாம் பெருமையோடு வாழ்வோம். பெரிய பிதாவாக விளங்கும் திருவராசத மகாராஜா நம்முடைய தம்பியின் குமாரர்கள் பெருமையோடு வாழட்டுமே என்று சிரஞ்சீவி பாண்டவர்க்கு ஜனங்கள் மேலும் உண்டா? பரஞ்சரி தம்பிமார்கள் மண்டபம் ஒன்று ஏற்றிருக்கிறார்கள். நிரஞ்சனமாக வந்து நீங்களும் பார்க்க வேண்டும். தரம் சரி விதுரர் பின்னே தடையின்றி வருகுவீரே. புதுமறை புகுவிழா அஸ்தினாபுரத்திலே அருமையான மாளிகை ஏற்படுத்தியிருக்கிறார்களாம். அந்த புதுமறை புகுவிழாவிற்கு நீங்கள் அனைவரும் அனைவருக்கே வர வேண்டும் என்று அப்பா பெரியப்பா கரம்படை எழுதியிருக்கிறாருப்பா. பெரியப்பா அழைத்தார் என்றால் போகாமல் இருக்கலாமா தம்பி? புறப்படுங்கள், போகலாம். ஏன் போக வேண்டாம்? அங்கே போகுவதை விட நமது நாட்டிலே இருந்து கொண்டு அண்ணா அண்ணா அங்கே போவதை விட நமது நாட்டிலே இருந்து கொண்டு சுள்ள என்று சொல்லக்கூடிய சுருவாள் கடுவாரை சுட்டு வைத்து கல்லையும் குடித்துக் கொண்டு நம் நாட்டிலே இருக்கலாம் அண்ணா. அங்கே துஷ்டர்களிடத்தில் செல்வதை விட நம் நாட்டிலே இருக்கலாம் அண்ணா. அவன் சொல்றது நியாயம். ஆமாங்க. வகையுள்ள தர்ம துஷ்டர் வஞ்சக மாறம் இல்லா சுதிகரம் இல்லா வீரர். ஆமாங்க. சூதாட நினைப்பார் அண்ணா. ஆமா. கதிதரும் சொல்லை கொண்டு ஆமாங்க நம் கல்லை குடித்து அந்த மதி வழக்கத்திலே இருந்து விடலாம். நம்ம நாட்டிலே பறந்து கிடக்கலான்றாரு. அவன் சொன்ன கருத்து புரிஞ்சுதா இல்லையா? ஏண்டா அவன் சொன்ன கருத்து புரிஞ்சுதா? நல்லா புரியுதுங்க. எப்படி புரியுது? ஐயா அங்க போறதை விட நம்ம கல்ல குடிச்சிட்டு இங்கே பறந்து கிடக்கலான்றாரு. சொல்லி என்று சொல்லக்கூடிய கருவாடையும் சுட்டி கொண்டு அங்கே மது என்று சொல்லக்கூடிய ஆமாங்க கல்லை குடித்து விட்டு அந்த மதுவின் மடக்கத்திலே மதுவின் மயக்கத்தில் அப்படியே அங்கே சென்று அவமானம் அடைவதை விட நம்முடைய நாட்டிலே அப்படியே சுயந்து இருக்கலான்றாரு. அந்த போதை மயக்கத்திலே இருந்து விடலாம். போலாங்க போக வேண்டாம் அண்ணா. அந்த பாய்கள் இருக்கும் ஆபத்து வருவண்ணா, ஆபத்து வேண்டாம். நான் சொல்வதை கேளுங்கள், போக வேண்டாம் அண்ணா. தம்பிமார்களா அண்ணா அதே மனம் குமுறி நிற்கிறாருங்க. அஸ்தினாபுரம் போக வேண்டும், போக வேணான்றாங்க எல்லாரும். ஏன் நம்ம எதிராக போகணும்? ஏன் போகணும்? ஐயா உங்க கருத்து என்ன சொல்ல போறியா? என்ன சொல்றதா சொல்லு. போவானா என்னப்பா? அது இவரு போனன்றாரா போன்றாரு.
தம்பிமார்களா அண்ணா அஸ்தினாபுரம் சென்றால் நமக்கு அவமானம் நேருமா? ஆமாண்ணா. அழைத்திருக்கிறது யார் தெரியுமா? யார் அண்ணா? அப்பா தகப்பா புகழ்பட வரவே சொன்ன சூழ்ச்சியா உரை செய்வாயே. அப்பா சிக்கப்பா சொல்லும் தருமனந்தனா, என்னருமை தம்பிமார்கள் உரைக்கும் வண்ணம் அவ்விடத்திலே ஏதேனும் சூதுகள் இருக்கிறதா? அவ்விடத்திலே சென்றால் நமக்கு அவமானங்கள் காத்திருக்கிறது அண்ணா. அஸ்தினாபுரம் போக வேண்டாம் என்று மனமுருக கூறுகிறார்கள் தம்பிமார்கள். அப்பா, அதை போன்று ஏதேனும் அஸ்தினாபுரத்திலே சதி வேலைகள் இருக்கிறதா? தம்பிமார்களா, எத்தனை இருந்தாலும் அழைத்தவர் பெரிய வீரா, அவர் வார்த்தை கிணங்க நாம் செல்ல வேண்டும் அல்லவா? அதனால் நீங்கள் உரைக்கும் வண்ணமே நிருபத்தை கொண்டு வந்தவர் நம்முடைய சிறிய பிதா. பொறுமையின் பொற்சுடர் வறுமையின் வெண்கடல் மாசற்ற மணி மங்கா ஒளிவிளக்கு நம் மீது பச்சை உடையவர் சிற்றப்பா. அப்பா தருமனந்தனா, என்னருமை தம்பிமார்கள் உரைக்கும் வண்ணம் அங்கே ஏது சதி வேலை நடக்கிறதா? அஸ்தினாபுரத்தில் என்ன நடக்குது தெரியுமாப்பா? சகாதேவர்களே, அஸ்தினாபுரத்திலே துரியோதன மகாராஜாவும் மாவீரன் கர்ணராஜாவும் துச்சாதன புலியும் காந்தார் அதிபர் சகுனியும் நால்வருமாக சேர்ந்து சதித்திட்டம் திட்டி இருக்கிறார்கள். சதி வேலை செய்கிறார்களா? எப்படி என்றால் உங்களை வஞ்சகமாக வரவழைத்து உங்களுடைய வாழ் மீது பொறாமை கொண்டு உங்களுடைய நாடு நகர எல்லாம் அனைத்தையுமே சூதின் பேரிலே கழிப்பதற்காக சதித்திட்டம் திட்டி இருக்கின்றார்கள். அப்பா, நான் எவ்வளவோ அநேக நீதிகளை எடுத்து சொல்லியும் என்னுடைய வார்த்தை அவர்கள் கேட்கவே இல்லை. அங்கு நடந்த சதித்திட்டத்தை உங்களிடத்திலே உரைத்து விட்டேன். அஸ்தினாபுரத்திற்கு வருவதும் வராததும் உங்கள் விருப்பம்.
அப்படி நீங்கள் அஸ்தினாபுரத்திற்கு வந்தால் உங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் என் மேல் பழி சொல்ல வேண்டாமப்பா. அண்ணா புத்திய படத்தில் கொண்டு வர சொல்லி அறிவினாலும் மிக சிற்றப்பா சிறியோருக்கு தம்பி அர்ஜுனா, என்னதான் உரைத்தாலும் ஆவேசம் வேண்டாம். அழைத்திருப்பது நம்முடைய பெரிய பிதா. அடுத்தடுத்து எது சொன்னாலும் அர்ஜுனா என் அருமை தம்பி நீ அறிவுள்ளவனாயிற்று. பொருட்டவர் பூமி ஆழ்வார் பொங்கினோர் காடு ஆழ்வார் என்ற படமொழி கிணங்க அது என்னதான் நடந்தாலும் அஸ்தினாபுரம் சென்றே தீர வேண்டும். அழைத்திருப்பவர் பெரிய பிதா. அதனால் சித்தப்பா என்னருமை தம்பிமார்களுக்கு நன்மதியை புகட்டி நான் அழைத்து வருகிறேன். நீங்கள் முன்பதாக அஸ்தினாபுரம் சென்று பாருங்கள். ஆகட்டும் அப்பா, சென்று வருகிறேன் அப்பா. ஆகட்டும் அப்பா. தம்பிமார்களா, அனைவரும் ஒருங்கிணைந்து பரிவார சேனைகளோடு நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செல்ல வேண்டும். ஐவருக்கும் தேவ மடகுவான் சாலியும் மட்டுமில்லை நமது யானை பரிவார சேனைகளோடு அஸ்தினாபுரம் செல்ல வேண்டும். இது பெரிய பிதாவின் கைப்படை எழுதி நிருபமாகும். அப்படி நாம் செல்லவில்லையானால் தந்தை இல்லா பிள்ளைகள் தருதலையான பிள்ளைகள் ஒரு பெரிய பிதா அழைத்து வரவில்லை என்று உலகத்தோர் நம்மை அல்லவா ஏளிதம் செய்வார்கள். அதனால் உங்களுடைய வார்த்தை கேட்க முடியாது. அனைவரும் நாம் புறப்பட்டு செல்ல வேண்டும் அஸ்தினாபுரத்திற்கு. ஆமாம். ஆதலால் அனைவர்களும் பெருமையோடு அவர்களுடைய ரதம் ரதகய துருகபதாதிகளோடு செல்வோம். புறப்படலாம் அல்லவா அண்ணா? சென்றால் ஆபத்து வரும் என்று சொல்கிறேன். இருந்த போதிலும் சென்றோமா, மண்டபத்தை பார்த்தோமா, அதோடு திரும்பி வர வேண்டும். அப்படி என்றால் நான் வருகின்றேன். அதேதான் எனக்கு கருத்து பண்ணா. அதேதான் உங்க கருத்து தானா? ஆமா. சரி, பார்த்து விட்டு நாம் உடனே திரும்பி விடலாம். ஆகட்டும் அண்ணா. போகாமாரி அச்சினாபுரமே Yeah.
திருப்பாச்சாரி சொன்ன பிரகாரம் எப்படி இருக்கு மண்டபம்? பிரமாதமா இருக்கியா? ஆ? இந்த பதுமைகள் டேய், குரல் கொடுத்தால் எப்படி இருக்குது? அருமையா இருக்குங்க புண்ணா கண்டு அறிமுகதுன்னா ஐயா. 5 கால் மண்டபம். பேசு என்றால் பேசு என்றால் பேசும், விளையாட்டு என்றால் ஆடும், ஓடி என்றால் ஓடும், கையாட்டினா ஆடுங்க. நல்லா வேலை செய்யும். பாடிக்கொள்ளால் பாச்சாரிகள் மாமா அறியா எத்தனையோ மண்டபத்தை பார்த்துருக்கிறோம். பார்த்திருப்போம். இந்த மண்டபம் போர் யோ எல்லாம் அவளை செலவு பண்ணி கட்டி வச்சிருக்கியா? ஆ, வருபவன் மதி வழங்க வேண்டும். மதி வழங்க வேண்டும். நாங்கள் சொன்னதுதான் செய்ய வேண்டும். நீங்கள் சொல்வதை மட்டுமே செய்ய வேண்டும். அவன் இஷ்டத்துக்கு எதுவும் செய்யக்கூடாது ஆ, இல்லையா? எனக்கடப்பு அச்சாய்கள் ஏற்றபடி முடிக்க வைத்தான். எனக்கடப்பு அச்சாய்கள் வைத்தான். ஏற்றபடி இங்கே முடித்தான். நம்ம சொன்ன பிரகாரம் அந்த டேய் ஐயா. பதுமகள் என்றால் பதுமை என்றால் எப்படி நான் செய்ய வேண்டும் என்று ஆமா, சம சித்திர விசித்திர வேலை அருமையா செஞ்சுக்கிறார் அந்த ஆச்சாரி. இது போல எங்கமே உலகத்தில் கண்டதே இல்லை. கண்டதே இல்ல. சிறியத்தில் சென்றிருக்கிறார். ஆமா. சென்று தினங்கள் ஆகிறது. ஆ, பாண்டவர்கள் வந்தால் வந்தா எங்களுக்கு உரைக்க வேண்டும். டேய், அப்படியே விட்டு வையா. பாண்டு வராங்களா பாரு. ஆ, அப்படி வந்துட்டாங்கன்னா வந்துட்டாங்கடா. என்னுடைய தம்பிமார்களா, அண்ணா அஸ்தினாபுரத்தை வந்தடைந்து விட்டோம். ஆமா அண்ணா இதுதான் அஸ்தினாபுரத்து மாளிகை. அழகா இருக்குது அண்ணா. வணக்கம் ஐயா. ஐயா, அதை விரைவதாக என்னுடைய தம்பி துரியோடத்திலே சென்று சென்று உன்னுடைய தமையர் இந்திரபுரத்திலிருந்து ஆமா, ஆரை பரிவார சேனையோடு தம்பிமாரோடு புடைசூழ வந்திருக்கிறார் தர்மராஜா என்று சொல்லிவிடு. ஆகட்டும் ஐயா. ஐயா, மாதவா, உங்களுடைய சமையல் வந்து விட்டார் ஐயா. நினைத்த பிரகாரம் பாண்டவ வந்திருக்கிறார்கள். ஆமா மாமா என்னையா என் குலதெய்வமே சொல்லு மருகா. அங்க போய் எங்க அண்ணன் தர்மனை வணங்குவேன். வணங்கு வணங்கு. ஆனா எங்க அண்ணன் ஆசீர்வாதம் கொடுக்க கூடாது. ஏன்? நீதான் கொடுக்கணும். ஓஹோ சம ஒப்புக்குதான். இருக்கட்டும், ஆ, அப்படியே செய்கிறோம். சரியா? செய்றேன். சரி. அண்ணாவே சாரூடம் பழனிச்சாமியா சாரூடம். அண்ணா, அண்ணா, அண்ணாவே சாரூடம் தம்பி துரியோதனா, அண்ணா மனமாட்சி அடைஞ்சேன். வாடி வாடி, நான் ரொம்ப திருப்தி அடைஞ்சிருப்பேன். அண்ணா எங்க நீ வருவீங்களோ வரமாட்டீங்க. என் மனசு ஒரு கஷ்டம் தான். ஓய் மருகா, தாய் மாமன் தான் சொன்னவா. மாமா தாசன் தாசன் எங்கள் குலதெய்வமே. சந்தோஷமா இருக்கிறியா? நல்லா இருக்கிற மாமா. நல்லது வை. நீங்க நல்லா இருந்தா மாமா, நாங்க உங்க பாக்குறோம். துணை இருக்கும்போது எங்களுக்கு என்ன மாமா குறை இருக்கு? யோ நீங்க நல்லா இருந்தா நாங்க பாக்குறோம். மாமா. ஏய்,
எந்த நேரத்தில் நாங்கள் வாழ வேண்டும் என்று நினைப்பவர் நீங்கள் தானே மாமா. போங்க 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 எல்லாரும் அப்படி அப்படியே உட்காரு. டேய், ஐயா எங்க அண்ணா வந்துருக்காரு. வந்துட்டார் வந்துட்டார். தள்ளி கொண்டு வாடா, தள்ளி கொண்டு வாடு. கண்டிதானா? வாடா. ஐயோ அண்ணா, போச்சுங்க. 800 அடி போட்டுக்கிறாங்க, அப்ப கூட தண்ணி கிடைக்கல. என்ன பண்றது? என்ன போட்டு 800 அடியா? போரு போர் போட்டு 800 அடி போகுது, அப்ப கூட தண்ணி கிடைக்கல. நெருப்புள்ள வந்த நேரம் இப்படி விடுவாடா இருக்குண்டே. ஏப்பா வேற சரி, இடத்துல டேய், மாத்து, வேற இடத்துல சரி, மாத்து. சாப்பாடு ஏன் பாரு, ஓடு. ஏய் ஏமா ஐயோ போச்சு 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 ஐயா